யூகேனுடைய மிக முக்கியமான 11 நகரங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. இன்றைய நாள் வியாழக்கிழமை உட்பட பிரித்தானியாவினுடைய பல இடங்களிலேயும் வெப்பநிலை அதிகபட்சத்தை தொற்றிருக்கிறது அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கு. வியாழக்கிழமை பல இடங்கள்ல 37 தொடக்கம் 38 பாகை செல்சியஸ் வரையில வெப்பநிலை இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்வு கூறலும் விடுக்கப்பட்டிருந்தது. யூகே பொறுத்தவரையில பல இடங்கள் இந்த வறட்சியால பாதிக்கப்பட்டிருக்கு. உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போயிட்டு இருக்கு. நேற்றைய நாள் சூரிய கிரகணத்தை பிரித்தானியாவில் பலரும் பார்த்திருப்பீங்க. மாலை 6 மணி தொடக்கம் 7 மணிக்கு இடைப்பட்ட நேரத்தில் சூரிய கிரகணமும் யூகேல ஏற்பட்டிருந்தது. Mira, quítatela, mira, mira cómo es. Espérate, mi teléfono, ¿dónde está mi teléfono? ¡Qué guapo! இந்த வறட்சி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உயிரிழப்புகள் வெப்பநிலையால மட்டும் ஏற்படாம இந்த வெப்பநிலையை தணிக்கிறதுக்காக நீர்நிலைகள்ல குளிக்க போனவங்களுக்கும் உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்றதான் பிரித்தானிய போலீசார் வழங்குற மிக முக்கியமான ஒரு தகவலாக பார்க்கப்படுகிறது. 190 ஆண்டுகளுக்குள்ள அதிகபட்ச வெப்பநிலை அப்படின்றது பதிவு செய்யப்பட்டிருக்கு. யூகேனுடைய பிரதமர் ஆண்டி பர்னாம் மிக முக்கியமான ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்த இருக்கார். டிஸ்போசபிள் பார்பெக்யூக்களை தடை செய்வதற்கான ஒரு திட்டத்தையும் பிரித்தானிய பிரதமர் அறிமுகப்படுத்த இருப்பதாக சொல்லப்படுகிறது. பல இடங்கள்ல காட்டுத்தீக்கான அபாயம் ஏற்பட்டிருக்கிறதாலையும் இந்த வெப்பநிலை காரணமாக காட்டுத்தீக்கான அபாயம் அதிகரிச்சிருக்கிற இந்த நேரத்தில் பொது இடங்கள்ல பார்பிக்யூ செய்வதற்கான தடைகளையும் பிரித்தானிய அரசாங்கம் அறிமுகப்படுத்த இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் மிக முக்கியமாக பிரித்தானியாவின் 11 இடங்கள் இதுல பெயரிடப்பட்டிருக்கு. ஈஸ்ட் மிட்லண்ட்ஸ், லிங்கன்ஷயர், நார்த்தாம்ப்டன், கம்பிரியா, லங்கஷயர், கிரேட்டர் மான்செஸ்டர் ஆகிய மிக முக்கியமான நகரங்கள் பிரித்தானியாவில் வறட்சியை எதிர்கொள்ளும் அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கு. பிரித்தானிய வரலாற்றில் இந்த வருடம் 34 நாட்கள் 30 பாகை செல்சியஸுக்கும் அதிக அளவில் வெப்பம் இருந்திருக்கு அப்படின்றதும் மிக முக்கியமாக சொல்லக்கூடிய ஒரு தகவலாக இருக்கிறது. ஏஎன்இ மற்றும் ஜிபிக்கள்ல அதிகமானவர்கள் காத்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் ஏற்பட்டிருப்பதாகவும் ரயில்வே சேவைகளையும் தடைகள் பல இடங்களில் ஏற்பட்டிருக்கு. குறிப்பாக லண்டன்ல டியூப் சர்வீஸ் பலதும் நிறுத்தப்பட்டிருந்தது. பல இடங்கள்ல ரயில் தாமதங்களும் ஏற்பட்டிருந்தது. இதுவரை காலமும் எதிர்கொள்ளாத அளவிலான இந்த மாதிரியான ஒரு வெப்பநிலையை எதிர்கொள்வதற்கு பிரித்தானியா தயாராகி வருகிறது. இன்னும் சில வாரங்கள்ல இது கட்டுப்பாட்டுக்குள்ள வரலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தாலும் கூட இதனால பல பில்லியன் பவுண்ட்கள் பிரித்தானிய அரசாங்கத்திற்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. மிக முக்கியமாக நீர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யறதுக்காக பெரிய அளவிலான பணம் செலவிடப்பட்டிருக்கிறதாகவும் பொதுமக்கள் நீர்ப்பாவனையை மட்டுப்படுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு வேண்டுகோளையும் யூகேனுடைய அரசாங்கம் அண்மையில வழங்கியிருந்தது. இருந்தாலும் பல இடங்கள்ல நீர் பற்றாக்குறை ஏற்பட்டது அப்படின்றதுனால அரசாங்கம் விரைந்து தண்ணீர் பற்றாக்குறை இருக்கக்கூடிய இடங்களுக்கு தண்ணீர் விநியோகம் செய்ததிலையும் மிகப்பெரிய அளவிலான செலவுகள் ஏற்பட்டிருப்பதாகவும் பொதுமக்கள் நீரை அதிகமாக அருந்துமாறும் பொதுமக்கள் அவர்களுடைய உடல் நலம் தொடர்பாக கவனம் எடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு தகவலும் பிரித்தானியாவினுடைய NHS-ஆல வழங்கப்பட்டிருக்கு. லண்டன்ல கத்திக்குத்து சம்பவமும் துப்பாக்கி சூட்டு சம்பவமும் இப்போ அதிகரிச்சுட்டு வந்துட்டு இருக்கு. கடந்த காலங்களில் இருந்த மாதிரி இடைப்பட்ட காலத்துல கொஞ்சம் குறைவாக இருந்தது. ஆனா மீண்டும் ஒரு துர்பாக்கியமான மிகவும் மோசமான சம்பவம் கடந்த திங்கட்கிழமை இரவு பதிவு செய்யப்பட்டிருக்கு. திங்கட்கிழமை இரவு 10 மணி அளவுல ஒரு கிளப்புக்கு முன்னால இந்த ஒரு தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றிருக்கு. சம்பவத்துல 25 வயதான இளைஞர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே பலியாகி இருக்கார். இந்த துப்பாக்கி சூட்டின் போது சம்பவ இடத்திற்கு போலீசார் விரைவாக வந்த போதிலும் பாதிக்கப்பட்ட இளைஞரை காப்பாற்ற முடியல அப்படின்ற ஒரு தகவல் போலீசாரால் வெளியிடப்படுகிறது. சம்பவத்துல 22 வயதான இன்னும் ஒரு இளைஞர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவத்தினுடைய பின்னணி என்ன, இந்த கொலைக்கான காரணம் என்ன அப்படின்ற விசாரணைகள் இப்போது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பொது இடங்கள்ல மக்கள் நடமாடுவதற்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கு அப்படின்றதுனால லண்டனை சுற்றி பல இடங்கள்லையும் போலீசார் கண்காணிப்புல ஈடுபட்டிருக்கிறதாகவும் ஏதாவது குற்றங்களை நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உடனடியாக போலீசாருக்கு அறிவிங்க அப்படின்ற ஒரு தகவலையும் ஊடகங்கள் வாயிலாக போலீசார் பொதுமக்களுக்கு வழங்கி இருக்கிறாங்க. எசெக்ஸ் பகுதியில் இருக்கக்கூடிய A12 வீதியில கார் ஒன்றும் லாரி ஒன்றும் விபத்துக்கு உள்ளாகி இருந்தது. இந்த விபத்தின் போது 12 வயதான சிறுமி ஒருவர் உயிரிழந்த ஒரு சோகமான சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த சம்பவத்துல மேலும் 2 சிறுவர்கள் காயமடைந்திருப்பதாகவும் இந்த விபத்து ஏதாவது வாகனத்தினுடைய டேஷ்காமில் பதிவு செய்யப்பட்டிருந்தா அதை போலீசாருக்கு தந்து உதவுமாறும் போலீசார் பொதுமக்களுக்கு வேண்டுகோள் விடுத்திருக்காங்க. பிரித்தானியாவுக்கு சட்டவிரோதமாக வருபவர்கள்ல இதுவரை காலமும் கடந்த மாதம் 165 பேர் ஒரே படகுல வந்ததுதான் சாதனையாக இருந்தது. இப்போது சில நாட்களுக்கு முன்னால பிரான்சிலிருந்து பிரித்தானியாவுக்கு ஒரே படகுல 235 பேர் வந்திருப்பது ஒரு சாதனையை நிகழ்த்தி இருக்கு. ஆட்கடத்தல்காரர்களுக்கு எதிராக எவ்வளவுதான் பேசினாலும் இது சம்பந்தமான முக்கியமான சட்டங்கள், இறுக்கமான சட்டங்களை பிரித்தானிய அரசாங்கம் கொண்டு வந்தாலும் சட்டவிரோதமாக பிரித்தானியாவுக்குள் வருபவர்களுடைய எண்ணிக்கை குறைந்த பாடில்லை. ஒரே நாள்ல ஒரே படகுல இவ்வளவு அதிகமானவர்கள் வந்திருக்கிறாங்க அப்படின்னா
எந்த அளவுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு பயணத்தை இவங்க மேற்கொள்றாங்க அப்படின்றது ஒரு மிக முக்கியமான கேள்வியாக முன்வைக்கப்படுகிறது. 2026ஆம் ஆண்டு இதுவரையில 14,819 பேர் பிரித்தானியாவுக்கு சட்டவிரோதமாக வந்திருக்காங்க. இவர்கள் நாடு கடத்தப்படுவார்கள். ஏற்கனவே பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய சட்டவிரோதமாக வந்தவர்களும் நாடு கடத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் ஏற்பாடுகள் இப்போ செய்யப்பட்டிருக்கு. அண்மையில ஷபானா மஹமூத் அறிவித்திருந்த வாலண்டியராக அசைலம் கூறியிருக்கிறவர்கள் நாடு கடத்தப்படுவதற்கோ அல்லது அவர்களுடைய நாட்டுக்கு போறதுக்கு தாமாக முன்வந்து தெரிவு செய்பவர்களுக்கு குறிப்பிட்ட அளவு பணம் கிட்டத்தட்ட 40,000 பவுண்ட்ஸ் வரையில வழங்கப்படும் அப்படின்ற ஒரு தகவல் ஊடகங்கள்ல மிக பிரபலமாக இருந்தது. அதற்காக தெரிவு செய்யப்பட்டிருக்கிற குடும்பங்களுக்கு இந்த பணத்தொகை கொடுக்கப்படுமா அப்படின்ற ஒரு விமர்சனத்தையும் எதிர்க்கட்சிகள் இப்போது முன்வைக்க தொடங்கி இருக்கு. தாமாக முன்வந்து பிரித்தானியாவை விட்டு வெளியே போறதுக்கு யாருமே தயாரில்லை அப்படின்ற காரணத்தினால இப்போதைக்கு கட்டாயப்படுத்தியோ பலவந்தமாகவோ இவர்களை அனுப்புவதற்கான ஏற்பாடுகள் செய்யலாமா அப்படின்றதும் இப்போது ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. இன்றைய நாள் பிரித்தானியாவினுடைய ஹோம் ஆபீஸ் ஒரு முக்கியமான அறிவித்தலை வெளியிட்டிருந்தாங்க. 10க்கும் மேற்பட்ட அசைலம் கோரிக்கையாளர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிற ஹோட்டல்கள் மூடப்பட்டு மீண்டும் பொதுமக்களிடம் கையளிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு தகவல் முன்வைக்கப்பட்டது. யூகேல மிக அதிகமாக பேசப்பட்ட அல்லது அதிகமானவர்கள் தங்க வைக்கப்பட்ட அசைலம் கோரிக்கையாளர்களுடைய வீடுகளாக இனங்காணப்பட்ட ஹோட்டல்கள்ல பல ஹோட்டல்கள் மூடப்பட்டிருக்கு. இவர்களுக்கான வீடுகள் வழங்கப்பட்டதா அல்லது இவர்கள் நாடு கடத்தப்பட்டார்கள் அப்படின்ற ஒரு கேள்வி சமூக வலைதளங்கள்ல பல இடங்கள்ல பார்க்கக்கூடியதாக இருக்கு. எது எப்படி இருந்தாலும் நவம்பர் மாதம் பிரித்தானியாவினுடைய அசைலம் விதிகளையும் செட்டில்மெண்ட் விதிகளையும் முக்கியமான பல மாற்றங்கள் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே இருக்கக்கூடியவர்கள் நிராகரிக்கப்பட்டவர்களுக்கான அப்பீல்களையும் யூகே அரசாங்கம் மாற்றங்களை கொண்டு வர போகிறது. அப்பீல்களை அன்லிமிட்டடா போட்டுட்டே யூகேல இருக்கிற மாதிரியான ஒரு சிஸ்டம் இப்போ பின்பற்றப்பட்டு வருது. அது இல்லாம ஒரு அப்பீல் தோற்கும் போதோ அல்லது ஒரு கேஸ் டிஸ்மிஸ் ஆகும் போதோ அவர்களை நாடு கடத்துவதற்கான உரிமையை ஹோம் ஆபீஸுக்கு வழங்குவதற்கான ஏற்பாடுகள் இப்போது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. யூகேனுடைய பல வியாபாரங்கள் மெட்டா ஸ்மார்ட் கண்ணாடிகளை தடை செய்வதாக அறிவித்திருக்கு. அவர்களுடைய வியாபார ஸ்தலங்கள்லையோ கடைகள்லையோ இந்த மெட்டா கிளாஸஸை அணிவதற்கான தடை இப்போது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா பப்ளிக்கினுடைய செக்யூரிட்டி, அதே நேரம் கடைக்கு வரக்கூடிய வாடிக்கையாளர்களுடைய பிரைவசி அப்படின்ற விஷயங்கள் கருத்தில் கொள்ளப்பட்டு மெட்ரா கண்ணாடிகளை இனிமேல் உபயோகப்படுத்த முடியாது அப்படின்ற ஒரு அறிக்கையை யூகேனுடைய பல நிறுவனங்கள் பல ஷாப்பிங் மால்கள் இப்போது காட்சிப்படுத்த ஆரம்பித்திருக்கிறது. யூகேனுடைய சிட்டிசன்ஷிப் எடுக்கும்போது குறிப்பிட்ட சில நாடுகளுக்கு ஆங்கில புலமே தேவை கிடையாது, ஆங்கிலத்தை நிரூபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்ற வகையில ஆண்டி பர்னாமினுடைய அரசாங்கம் சில நாடுகளுக்கான பட்டியலை வெளியிட்டிருக்கு. இது சம்பந்தமான தகவல்களை அடுத்த வீடியோவில் டீட்டெயிலா பார்க்கலாம். எந்தெந்த நாடுகள் இதுல சொல்லப்பட்டிருக்கு, எந்தெந்த நாட்டு மக்கள் செட்டில்மெண்ட்டுக்கு போகும்போது இங்கிலீஷை ப்ரூவ் பண்ண தேவை அப்படின்ற விஷயங்களை டீட்டெயிலாக நாடுகளையும் தாண்டி என்ன மாதிரியான ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் வருது அப்படின்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ முழுசா பார்த்திருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். தொடர்ச்சியா பார்த்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோடையும் இந்த சேனல் மற்றும் வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்க. இன்னும் ஒரு வீடியோல இன்னும் சுவாரஸ்யமான புதிய தகவல்கள் செய்திகளோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.